ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? இங்க பாரு நர்மதா. என்ன? என்ன? இவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் சரவணா வச்சிருக்கான். யார்கிட்டயும் இரவல் பொருள் வாங்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். விடு இல்ல மதி, சின்ன பையன் தானே, போக போக அதெல்லாம் சரியாயிடுவான். 4 பேரு காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்து அவனுக்கு ஆசை வரதெல்லாம் சகஜம் தானே. எனக்கு புரியுது நர்மதா. எங்க தப்பான வழியில போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏய் சச்சா, சரவணா அப்படியெல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிறவன். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். தேவையில்லாம நீ போட்டு மனசெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காத. சரி, நான் கேட்கணும்னு இருந்தேன். துணியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா? இன்னும் எதுவும் தெரியல நர்மதா. பரம ஒரு பக்கம் எனக்காக மெனக்கெட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ரிஷி சார் கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதுனால போலீஸும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தானே. அதையே நீ இவ்ளோ சோகமா சொல்ற? இல்ல நர்மதா, ரிஷி சார் என்கிட்ட நீங்க பரமனை ரொம்ப நம்புறீங்க, அவன் ஒரு ரவுடி, அந்த புத்தி என்னைக்கும் மாறாது, அதனால பார்த்து இருந்துக்கோங்கன்னு எச்சரிக்கை பண்ணாரு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏய், நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு யோசிக்கிற பக்குவம்லாம் உனக்கு நிறையவே இருக்கு. ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணு. உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரியா? நான் வரேன். செந்தில்குமார் சார், இங்க வாங்க. இந்த வரேன் சார். சார், இளமதியோட கடையில காணாம போன துணிகளை பத்தி நான் விசாரிக்க சொன்னனே, என்னாச்சு? நம்ம விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரம அங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் சார். அவன் இதுக்கு இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறான்? தெரியல சார். அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார், அதுவும் அவன் ரொம்ப சீரியஸா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் சார். போற போக்க பார்த்தா அந்த பரம துணிகளை திருடிட்டு போனவங்களை கண்டுபிடிச்சிடுவான் போல இருக்கு சார். என்ன செந்தில்குமார், ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு சொல்ல சார், அவன் அந்த விஷயத்துல அவ்வளோ தீவிரம் காட்டுறான், அதுக்காக சொன்னேன் சார். அவனுக்கு தான் அந்த இளமதியை கண்டாலே பிடிக்காது சார். அதெல்லாம் சும்மா சார். அவனுக்கு அந்த இளமதி மேல ஒரு கண்ணு போல இருக்கு. அதான் சண்டை போடுற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நாடகம் ஆடுறான் சார். இங்க பாருங்க செந்தில்குமார் சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ நாம முடிக்கணும். அந்த இளமதி முன்னாடி அந்த பரமனோட கெத்த உடைக்கணும். புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். என்னன்னு பாருங்க, போங்க. ஓகே சார். எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சு பாதி கடனை அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனே. ஆர்டருக்காக அம்மாவோட கம்மலை வச்சு தானே பணத்தை பொருட்டினேன். இப்ப எதுவுமே இல்லாம போச்சு. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? இளமதி, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சார், கடைக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சா, மனசு சரியில்லை, அதான். இத பாருங்க, நான் தான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல சார். எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்து எங்க கடன் எல்லாம் அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இப்ப என்னடானா எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. என்னோட விதிய நினைச்சு நொந்துகிட்டேனே தவிர உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல சார். நம்பிக்கை இருந்திருந்தா அந்த ரவுடி பையன்கிட்ட ஏன் போய் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அதாங்க, அந்த பரமனும் ஏன் உங்க சரக்கு காணாம போறத பத்தி விசாரிக்கிறான்னு கேக்குறேன். அதுவா, அன்னைக்கு அந்த கடன்காரங்க எல்லாம் கடைக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணும்போது பரமன் பாத்திருக்காரு. அதான் நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாரு. இத பாருங்க இளமதி,
பரம ஒரு ரவுடின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். என்னதான் சிங்கக்குட்டி அழகா இருக்குன்னு நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்த்தாலும் அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை அடிச்சு கொள்ள தான் செய்யும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் எச்சரிக்கிறேன். அப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே காணாம போன உங்க சரக்கை கண்டுபிடிச்சு உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்க்கிறேன். நான் வரேன் இளமதி. ஓகே சார். அண்ணே, கையில் நிறைய சரக்கு மாட்டிருக்கண்ணே, எல்லாம் புது துணிங்கண்ணே, அடி மாட்டு ரேட்டுக்கு வந்திருக்கண்ணே. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து குடல்ல இறக்கிறேன். அதை நம்ம டபுள் ரேட்டுக்கு வித்துடலாம். என்ன சொல்ற? யோசிச்சு சொல்லுங்கண்ணே. மாஸ்டர், ஸ்ட்ராங்கா ஒரு டீ, 2 உளுந்த வடை. ஏற்கனவே பாக்கி ஜாஸ்தியா இருக்கு, இதுல உளுந்த வடை வேற. இப்பதான் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, இன்னும் 1 மணி நேரத்துல உன் கடனை அடைச்சிடுறேன். மாப்ள, இந்த மண்டே பேசுறத பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு. டேய் வண்டு, அண்ணே அவனை கூட்டு வாடா. சரிண்ணா. சீக்கிரம் டீயை போடியா. போட்டு தரேன். அண்ணே, ஆ, உனக்கு டீ கடன் எவ்வளவு இருக்குது? ஏன் நீ கொடுக்க போறியா? நான் கொடுக்க மாட்டேனா, எங்க அண்ணன் கொடுப்பாரு. நான் தின்னதுக்கு உங்க அண்ணன் காசு கொடுக்கணும். யார் அவர? வா காட்டுறேன். நீ கேட்ட அவரு இவர்தான். போன்ல பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதையாப்பா நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆ? என்னுடைய பிசினஸ்ப்பா. அதான் என்ன பிசினஸ்னு கேக்குறாரு. எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாருங்க. நீரியான குட்டி, எங்க வேலைய பஞ்சாயத்து பண்றதா. இந்த நீ கேட்ட டீ வடை. டீ வடை எனக்கு, கணக்கு இவருக்கு. சரிண்ணே. ஒழுங்கு மரியாதையா கேட்கறதுக்கு பதில் சொல்லிரு. இல்ல, அடிக்காய் சொல்லிடுறேன். நான் ஒரு புரோக்கருங்க, பாதி விலைக்கு துணி வச்சிருக்கேன்னு ஒருத்தன் போன் பண்ணா, அதை அப்படியே கை மாத்தி விட்டு ரொம்ப கமிஷன் அடிக்கலான்னு பார்த்தேன். அந்த துணிங்களோட போட்டோ இருக்கா? யோ, என்னையா? அடிக்காய் இருக்கு. போட்டோ இருக்கு. காட்டு. இந்த பாருங்க. இது எல்லாத்தையும் என் நம்பருக்கு அனுப்பு. நம்பர் நோட் பண்ணிக்க. 7299. தட்டி விடு. தட்டியாச்சுண்ணே. உங்க போன பாருங்க. மாப்ள, இந்த போட்டோவை எல்லாம் இளமதி காமிச்சு இந்த துணியை தானான்னு கேளு.